வணக்கம் நேயர்களே. இந்த நூற்றாண்டின் மிக மோசமான பயங்கரமான புயல் வீசிய நாடு எது தெரியுமா? ஏற்பட்ட சேத விவரங்கள், நிலைமைகள் தொடர்பாக விரிவாக பார்ப்போம். இந்த நூற்றாண்டின் அதி பயங்கரமான மோசமான புயல் யாகி புயல் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த புயல் பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஆரம்பித்து சீனாவை தாக்கி இப்பொழுது வியட்நாமை புரட்டி போட்டிருக்கிறது. குறிப்பாக வடக்கு வியட்நாமின் பல கடலோர நகரங்கள் திணறின, எல்லாமும் இடிந்து விழுந்தன. குறிப்பாக அங்கு என்னென்ன அவலங்கள் நேர்ந்தது என்பதை நாங்கள் படிப்படியாய் பார்ப்போம். வடக்கு வியட்நாமின் குறிப்பாக தலைநகரம் ஹனோ மற்றும் வடக்கு வியட்நாமின் கடலோர மாகாணங்கள், அதில் நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி ஊர்களுக்குள் பிரதேசங்களுக்குள் சென்றிருக்கிறது, குடிமனைகளுக்குள் புகுந்திருக்கிறது. அதனால் பல வீடுகள் தரைமட்டமாக இருக்கின்றன. வீடுகளுக்குள் வெள்ளம், ஆற்று வெள்ளம் புகுந்ததனால் வீடுகள் எல்லாம் சரிந்து விழுந்து பெரிய அவலம் ஏற்பட்டிருக்கிறது. மின் கம்பங்கள், பாரிய ராட்சத மரங்கள் எல்லாம் அடியோடு விழுந்திருக்கின்றன. குடிமனைகள் மேலும் கட்டிடங்கள் மேலும் விழுந்திருக்கின்றன. இதனால் கட்டிடங்கள் பலவும் இடிந்து விழுந்து நாசமாக இருக்கிறது. இவ்வாறு பாரிய அனர்த்தத்தை இந்த யாகி புயல் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அது தவிர மரங்கள், கட்டிடங்கள், மின் கம்பங்கள், நீர்நிலைகள் நிரம்புதல், வாகனங்கள் எல்லாம் வீதிகளில் சென்று கொண்டிருந்த பொழுதும் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்களும் தூக்கி வீசப்பட்டன. வாகனங்களில் பயணித்து கொண்டிருந்தோர், வாகனங்களை நிறுத்திவிட்டு வேறு எங்கோ போனோர், எல்லோருடைய வாகனங்களும் அதற்குள் இருந்தவர்களும் படு பயங்கரமான நிலைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். இந்த யாகி புயல் கிட்டத்தட்ட 186 கிலோமீட்டர் வேகத்தில் தலைநகர் ஹனோயில் இருந்து கடந்து சென்றதாக சொல்லப்படுகின்றது. இந்த யாகி புயலினால் பிலிப்பைன்ஸில் 10 பேர் இறந்திருக்கின்றார்கள், சீனாவில் 4 பேர் இறந்திருக்கின்றார்கள். ஆனால் வியட்நாமில் நிலைமை வேறு. 64 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றார்கள், பலரை காணவில்லை. இது வியட்நாமின் நிலையாக இருக்கிறது. இந்த யாகி புயல் வீசிய பொழுது வாகனங்கள் தூக்கி வீசப்பட்டதும், மின்கம்பங்கள் முறிந்து விழுந்ததும், கூரைகள் தூக்கி எறியப்பட்டதும், பலர் காணாமல் போனதும், நீர்நிலைகள் நிரம்பி குடிமனைகளுக்குள் வந்ததும், இவ்வாறு சொல்லனா துயரங்களை கடந்து வியட்நாம் மக்கள் இன்று அந்த நிலைக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள். அதனால்தான் இந்த யாகி புயலானது இந்த நூற்றாண்டினுடைய ஒரு பயங்கரமான புயலாக விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது, பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த பயங்கரமான புயல் பிலிப்பைன்ஸ், சீனாவை தொடர்ந்து வியட்நாமை தாக்கியதால் அடுத்து வியட்நாமின் மற்றைய மாகாணங்கள் என்ன நிலைக்குள் தள்ளப்படும் என்பது தொடர்பாக வானிலை ஆய்வாளர்கள், பேரிடர் நிபுணத்துவ மேதாவிகள் ஆராய்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த அனர்த்தம் தொடருமானால் வியட்நாமில் மிக மோசமான நிலைமைகள் உருவாகும் என்பதை யாரும் தடுக்க முடியாது. இருந்த பொழுதும் இடிந்து விழுந்த கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள உறவுகளை, மனிதர்களை மீட்கின்ற பணிகள் பேரிடர் மேலாண்மை குழுவினர்களால் மேற்கொள்ளப்படுகின்றன. அனர்த்த முகாமைத்துவ குழுவினர்கள், படையினர் இணைந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் புயலின் வேகம் 186 கிலோமீட்டர் வேகத்தில் தலைநகரை கடந்து சென்றாலும் எச்ச சொச்சங்கள் இன்று ஆபத்து தருவனவாகவே காணப்படுகின்றன. இடிபாடுக்குள் சிக்கியவர்கள், பாடசாலை கட்டடங்களுக்குள் இருந்த மாணவர்கள் பலரும் அதிலிருந்து மீட்கப்படுகின்ற நிலை இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நீர்நிலைகள் நிரம்பி குடிமனைகளுக்குள் வந்ததால் அந்த நீரை அப்புறப்படுத்துகின்ற கால்வாய் வழிகள் எல்லாம் இப்பொழுதெல்லாம் சீராக்கப்படுகின்றன. பொதுவாகவே எல்லா இடங்களிலும், எல்லா நாடுகளிலும் இந்த அவல நிலை இருக்கிறது. எவ்வாறு என்று சொன்னால், மழை வந்தாலோ இவ்வாறான நிலைமைகள் வந்தாலோ அந்த நீர் வடிந்தோடுவதற்கான கால்வாய் அமைப்புகளில் ஒரு குறைபாடு இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலே, யாழ்ப்பாணத்தில் நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய வடிகான்கள், கால்வாய்கள் துப்புரவாக இருக்கின்றனவா? மழை வெள்ளம் அதிகமானால் அந்த கால்வாய் ஊடாக, வடிகான்கள் ஊடாக மழை வெள்ளம் சரியாக ஓடுமா என்றால் விடை இல்லை என்பதாகத்தான் அமையும். குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பதாக, நான் நினைக்கிறேன் ஒரு வருடத்திற்கு மேற்பட்ட காலத்தில், யாழ் மாநகர சபையினுடைய முதல்வராக மணிவண்ணன் இருந்த பொழுது வடிகான்கள் எல்லாம் துப்புரவாக்கப்பட்டு எல்லாம் கிளீன் பண்ணப்பட்ட பொழுது அதற்குள் இருந்து மீட்கப்பட்டவைகள் பொலித்தீன், கடதாசிகள், பெட்டிகள், சில கால்வாய்களுக்குள் பாம்புகளும் குடிக்கொண்டிருந்தன.
ஏன் அந்த வடிகான்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், கடைகள் தங்களுடைய கழிவு பொருட்களை, ஒரு பொருட்கள் வந்தால் அந்த பெட்டிகள் வாங்கிட்டு ஒரு பேக் பெட்டிகள் போன்ற பெரியவர்கள் அப்படியே கால்வாய்க்குள்ளே வீசி விடுறது. வாடிக்கையாளர்களும் பொருட்களை வாங்கிவிட்டு அந்த கழிவுகளை அதற்குள்ளேயே போட்டு விடுறது. மாலை வேளைகளில் அல்லது காலை வேளைகளில் கடைகளை கூட்டுகின்ற பொழுது வருகின்ற கஞ்சல்கள், குப்பைகள், மண்ணெல்லாம் அப்படியே கால்வாய்க்குள்ளேயே தள்ளி விடுறது. இது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களே. 100% உண்மையான ஒரு விடயத்தை நான் இப்பொழுது உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். யாழ்ப்பாணத்தில் KKS வீதியில் நான் சில வேளை வந்து கொண்டிருக்கின்ற பொழுது காலை வேளையில் பலர் தங்களுடைய வீட்டுக்கு முன்னால் அதாவது வீதியோரமாக இருக்கின்ற குப்பைகளை கூட்டிவிட்டு அந்த வடிகான்களை மூடியிருக்கும் அந்த பிளேட்டை தூக்கி விளக்குமாறால் குப்பைகள் அதற்குள் தள்ளிவிட்டு பிறகு அதை வைத்து மூடுகின்ற நிலைமையை நான் கண்டிருக்கிறேன். சிலருக்கு நான் அதை சொல்லியும் இருக்கிறேன், செய்ய வேண்டாம் என்று. ஏனென்றால் இந்த நிலைகள் அவர்கள் யோசிக்கிறார்கள் தங்களுடைய வீட்டு கேட் அவனும் துப்புரவாக இருக்கிறது என்று. ஆனால் மழை வருகின்ற பொழுது என்ன அனர்த்தம் ஏற்படும் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது அவர்களுக்குத்தான் பல நோய்களை கொண்டு வரும். ஏன் நீர் வடிந்துவிட முடியாமல் அப்படியே அதற்குள்ளே நின்றால் தொற்று நோய்கள், நுளம்பு பெருக்கங்கள் எல்லாம் பலவிதமான நோய்கள் எல்லாம் அவர்களுக்கு உருவாகும். அதை மறந்து என்ன செய்கிறார்கள், குப்பைகளை கொட்டுகிறார்கள். ஆனால் இந்த நிலைமை வியட்நாமில் மிக மோசமாக நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் வியட்நாமின் மக்கள் தொகையில் இப்பொழுது வடக்கு வியட்நாமினுடைய கடலோர நகரங்கள், மாகாணங்கள் பாதிக்கப்பட்டதால், பெரும்பாலும் கடல் நீர் குடிமனைகளுக்குள் புகுந்திருப்பதால் பாரிய நோய்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய அவல நிலையும் வியட்நாம் மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள், வரக்கூடிய ஆபத்துக்கள் இருப்பது என்பதை மறுதளிக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் இது ஒரு பயங்கரமான இந்த ஆண்டின், இந்த நூற்றாண்டின் புயல் என்படியினால் இன்னும் சேத விவரங்கள் முற்றாக கணக்கிடப்படவில்லை. கணக்கெடுப்பின்படி பார்க்க போனால் 64 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதுவரையில் பலரை காணவில்லை. 100க்கும் மேற்பட்டோர் காயங்களை அடைந்திருக்கின்றார்கள். பல வாகனங்கள் தூக்கி வீசப்பட்டு உடைந்திருக்கின்றன. வீடுகள் தரைமட்டமாக இருக்கின்றன. மின்கம்பங்கள் முறிந்து, மின்சாரம் இல்லாமல், தண்ணீர் வசதிகள் இல்லாமல் இருட்டில் மக்கள் வாழ்கின்ற அவல நிலை வியட்நாமில் தோன்றி இருக்கிறது. இதுதான் வியட்நாமினுடைய இன்றைய இந்த நேரம் வரையிலான செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்காக டியூப் தமிழுடன் இணைந்திருங்கள். வணக்கம் உறவுகளே.